இங்க இந்த பொண்ணு குண்டா இருக்கான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க எல்லாரும் அவளை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இத பார்த்த கல்யாண புரோக்கர் பொண்ணுக்கு 50 பவுன் போடுங்க இல்ல 100 பவுன் போடுங்க, ஏன்னா உங்க பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கா, உங்க பொண்ணுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிறாங்க. அதனாலேயே அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பூரிய அவ சாப்பிட போனா கூட அவ அம்மா ஏற்கனவே உன்னைய குண்டு குண்டுன்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க எல்லாரும் வேணான்னு சொல்லிறாங்க. இந்த நேரத்துலயாச்சும் உன் சாப்பாடு குறைக்கிறியான்னு சொல்லி அவளை திட்டிட்டே இருக்காங்க. வேலைக்கு இன்டர்வியூக்காக போனா கூட இன்டர்வியூ எடுக்கிறவங்க உங்க வெயிட் என்ன, லிஃப்ட் ஒரு நாள் ஒர்க் ஆகலனா உங்களால ஸ்டெப்ஸ்ல ஏறி வர முடியுமாலாம் கேக்குறாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. என்னடா நம்மள எல்லாரும் குண்டு குண்டுன்னு சொல்றாங்களே. அந்த பொண்ணு இனிமேல் நான் உடம்பு குறைக்க போறேன்னு சொல்லிட்டு டெய்லி காலையில வாக்கிங் ஜாகிங் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே டயர்ட் ஆகி உட்கார ஆரம்பிச்சிரா. டயட் ஃபுட் மெயின்டைன் பண்ணலாம்னு அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறா. ஆனா அவளால வாயை கண்ட்ரோலே பண்ண முடியல. கடைசியில அவளுக்கு பிடிச்ச பூரிய சாப்பிட ஆரம்பிச்சிரா. இது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு நம்மளால உடம்பு குறைக்க முடியலையே பாத்ரூம் குள்ள போய் உட்கார்ந்து தேம்பி அழ ஆரம்பிச்சிரா. கடைசியில நம்ம கண்டிப்பா டயட் இருந்து உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி காலையில ஜாகிங் வாக்கிங் போக ஆரம்பிச்சிரா. கடைசியில உடம்பு முடியாம தலை சுத்தி மயக்கம் போட்டு ரோட்லயே மயங்கி விழுந்துரா. ஆக்சுவலா இந்த சொசைட்டில நம்ம ஒல்லியா இருந்தாலும் ஒல்லியா இருக்குன்னு சொல்லுவாங்க, குண்டா இருந்தாலும் குண்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒல்லியாகிறதும் நம்ம குண்டாகிறதும் நம்ம கிட்டதான் இருக்கு. மத்தவங்க சொல்லி நம்மள மாத்தணும்னு நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க.